The students 12th 9th chapter 9.55 find the area of the region bounded by the bounded between the parabola x square equal to y and the curve y equal to modulus x. அதாவது இந்த ரெண்டு கர்வுக்கு இடையில உள்ள ஏரியா கேட்குறாங்க. ரெண்டு கர்வுக்குள்ள ஏரியா, இவங்க ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ஏரியா. எப்போதுமே ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது என்னன்னு தெரியணும். அவங்களே பேரபோலான்னு கொடுக்குறாங்க. கொடுக்கல அப்படின்னா பவர்ல 2 எக்ஸோ, அதாவது ஒரு வேரியபிள்ல பவர்ல 2 ஒரு வேரியபிள்ல பவர்ல 1 இருந்தால் அது பேரபோலா. அடுத்தது மொத்தம் 4 டைப் இருக்கு. லெஃப்ட் ரைட்டு அப் டவுன். எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் ஒன்று அப் அல்லது டவுன். எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் வந்து அப். அப்போ இதுக்கு டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. நாட் ஒன்லி தட், இங்கேயும் 0 இங்கேயும், அதாவது எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 0. எக்ஸு பக்கத்தில் நோ கான்ஸ்டன்ட், ஒய்க்கு பக்கத்தில் நோ கான்ஸ்டன்ட். அப்போ ஆர்ஜின் வழியாக போகும் இல்லையா? எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 0 வரும். இங்கே 0 விடுங்க, ஒய்யோட இருக்குது. அப்போ இது பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஒரு கர்வை பார்த்தோன்னே இவ்வளோ விஷயம் ஞாபகம் வரும். அதுக்கடுத்து பாருங்க, ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் எக்ஸ் வந்தாலே இதை ரீடிஃபைன் பண்ணும். ஒன்று ப்ளஸ் எக்ஸ், இன்னொன்று மைனஸ் எக்ஸ். பாசிட்டிவ் சைடில் ப்ளஸ், நெகட்டிவ் சைடில் மைனஸ். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் வேல்யூ கொடுத்தா அப்படியே எழுதிக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு மைனஸ் ஒன்று. லெஸ் தேன் 0னா நெகட்டிவ் வேல்யூ. இந்த நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு நெகட்டிவ் சேர்த்தணும். இது 11th இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்களேன். பொதுவாக இந்த மாதிரி வந்தாலே எக்ஸுக்கு பக்கத்தில் கான்ஸ்டன்ட் இல்லை, அப்போ 0ன்னு அச்சீவ் பண்ணிக்கணும். 0 0லேருந்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். சப்போஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா ப்ளஸ் 1 வச்சுக்கிட்டு ப்ளஸ் 1 வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இங்கே ப்ளஸ் 1 இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். மைனஸ் 2ன்னு வச்சுங்களேன், இப்போ ப்ளஸ் 2ல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இது ஜென்ரலாக ஷார்ட்டாக போகும். அப்படி இல்லையா, நீங்கள் 9th படித்த மாதிரி 10th படித்த மாதிரி ஒரு இப்படி ஒரு எக்ஸோட வேல்யூ மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ இதுதான் ஒய். 0 கொடுத்தோம்னா 0 வரும், 1 கொடுத்தா 1 வரும், மைனஸ் 1 கொடுத்தா ப்ளஸ் 1 வரும். இப்போ பாருங்க, 0 கொடுத்தா 0 இந்த பாயிண்ட், 1 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 1 இங்கே, மைனஸ் 1 கொடுத்தாலும் ப்ளஸ் 1. இப்போ மைனஸ் 1 கொடுத்தா ப்ளஸ் 1. அப்போ அதை வச்சு நம்ம டயக்ராம் போடலாம். 0 0. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த டயக்ராம் போட தெரியும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகி வரப்போறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் ரெண்டையும் சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வரும். ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ், அது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் எடுத்து இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஒய்க்கு பதிலாக இந்த ப்ளஸ் எக்ஸை கொடுங்களேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 1. அப்போ பாயிண்ட் வந்து 0, 0 அண்டு 1, 1. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இதுதான் ரெண்டு ஆப்ஷன் இருக்கா. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், அதை கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். இங்கே வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸை காமனாக எடுத்துட்டா இவங்க எடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. எக்ஸுக்கு 0 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 0. எக்ஸுக்கு மைனஸ் 1 கொடுத்தீங்கன்னு வச்சு இந்த இடத்துல ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் 1. இந்த இடத்துல மைனஸ் 1 ஸ்கொயர்னா ப்ளஸ் 1, அப்போ ஒய்யோட வேல்யூ 1. அப்போ பாயிண்ட் வந்து எகைன் 0, 0, மைனஸ் 1, 1. இப்போ கிராஃப் போட போகிறோம்.
0, 0, 0, 0. This is point of intersection. 1, 1. 1 is here and 1 is here. 0, 0. 1, 1. This is point. And then minus 1, 1. Minus 1 here, 1 here. Minus 1, 1. This is 1, 1. நம்ம முன்னாடி தெரியும் x square equal to y-ங்கிறது ஓப்பன் அப்வர்ட். அதனால முதல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியா போகும். அதுக்கப்புறம் மாடுலஸ் எக்ஸுக்கு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன். ஏன்னா y equal to x is also a straight line. y equal to minus x இதுவும் கோடு இதுவும் கோடு. அப்ப இந்த பாயிண்டோட 0, 0, 1, 1 இந்த லைன் 0, 0 மைனஸ் இருக்கும். இது நல்லா பெண்ட் பண்ணி போட்டோம். This is a region. This is another region. This line is y equal to x. This line is y equal to minus x. Positive side la y equal to positive x. Negative side la y equal to minus x. Okay. If there are two curves, this is x square equal to y. This is x square equal to y. Open upward. There are two curves. Here also two curves. இந்த ரீஜன் கண்டுபிடிக்கிறது இவங்க ரெண்டு பேரை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரீஜன் கண்டுபிடிக்கிறது இவங்க ரெண்டு பேரை யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டும் சிமெட்ரிக்கா இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது A1, இது A2. ரெண்டு ஏரியாவும் சேமா தான் இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும். அதனால இதை ஒரு ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் 0லேருந்து 1 வரைக்கும் தான் லிமிட். 0, 1. இந்த ரீஜியன் எது வரைக்கும் இருக்குன்னா 0லேருந்து 1 வரைக்கும். 0, இது 1. அப்போ 0லேருந்து 1. எப்போதுமே ரெண்டு கர்வ் இருந்தால் ஒய் அப்பர் ஒய் லோவர். இது எக்ஸோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ. இங்கே டிஎஸ் ஒய்யை கண்டுபிடிச்சா எக்ஸோட வேல்யூ வரும். இந்த இன்டகிரலில் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸோட வேல்யூ, இவங்க எக்ஸோட வேல்யூ, இவங்க எக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இவங்க இந்த இடத்துலையும் எக்ஸ் தான் வரணும். எக்ஸ் வரணும்னா ஒய் எழுதுனாதான் எக்ஸ் வரும். ஒய் அப்பர், இதுதான் ஒய் அப்பர். இவங்க தான் ஒய் அப்பர், இவங்க தான் ஒய் லோவர். அப்பர் கவ், லோவர் கவ். அப்பர் ஸ்ட்ரைட் லைன், லோவர் பேரபோலா. அப்போ அப்பர் எங்க கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், 2 × 0 to 1 y அப்பர் ஸ்ட்ரைட் லைன். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் லோவர். பேரபோலா, லோவர் பேரபோலா. ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அப்படி சொல்லிடுறேன். ரெண்டையும் சால்வ் பண்ணும். இதுல ரெண்டு பேர் இருக்காங்க, y equal to x, y equal to minus x. y equal to x வச்சு சால்வ் பண்ணோம்னா இவங்க, y equal to minus x வச்சு சால்வ் பண்ணா இவங்க. ரெண்டுலையுமே காமன் 0, 0. இப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் 1, 1, -1, 1. அதை வச்சு தான் டயக்ராம் கொடுக்குறோம். இந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது பேரபோலாவை அந்த பாயிண்ட் வழியா போகணும், ஸ்ட்ரைட் லைனா அந்த பாயிண்ட் வழியா போகணும். ரெண்டு ஸ்ட்ரைட் லைன், அதனால இந்த பக்கம் வராது, இந்த பக்கம் வரும். சரி, ஓகே. இப்போ இன்டகிரேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். x இன்டகிரேட் பண்ணா x²/2, x² இன்டகிரேட் பண்ணா x3/3. இங்க பவர் 1 இருக்கு, அப்ப 2/2. இங்க 2 இருக்கு, 2 + 1 3/3. அப்பர் லிமிட், லோவர் லிமிட் 0 to 1. 2 டைம்ஸ் ஆஃப் அப்பர் லிமிட் 1, 1/2. அப்பர் லிமிட் இந்த இடத்துல 1 கொடுக்கணும், 1/3. 0 எடுத்தோம்னா 0, 0. அப்போ கேன்சல் ஆகிடும், 0 கொடுக்க வேண்டியது. 2 × 3 1s are 3, 2 1s are 2, 2 3s are 6. 2 × 3 - 2 is 1/6. இதனையும் கட் பண்ணா 1/3. This is the required area square unit. ரொம்ப அழகான சம். இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது ஏன் கேட்பாங்க அப்படின்னா, மாடுலஸ் எக்ஸுக்கு அந்த தெரியுதா, பேரபோலாவுக்கு தெரியுதா, இது மாதிரி ரெண்டு டயக்ராம் போடும்போது ரெண்டு ஸ்ட்ரைட்லையும் போட தெரியுதா, சால்வ் பண்ண தெரியுதா, இதுல எல்லா கான்செப்டும் வர்றதுனால இதை கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.